நிறைய கேள்விகள் இருக்கலாம். இப்போ இது ஜூரி கமிட்டி இருக்கும், இது தேர்ந்தெடுக்கக்கூடிய பல பணிகள் இருக்கும். இந்தியா முழுக்க இந்த படங்கள் தேர்வாகிறதுனால நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதுல சந்தேகங்கள்ன்ற அடிப்படையில் எதெல்லாம் சொல்றீங்க? இப்போ லீடிங் கேரக்டர் அப்படிங்கறத தாண்டி இதுல என்ன நடந்திருக்கும்? இல்ல நடந்தது என்னங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கவர்மெண்டே நான் கேள்வி கேட்கல, கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க எல்லாம் நாட்டை காக்க வேண்டியவங்க. அவங்க நம்பி அந்த ஒரு ஜூரி ஒப்படைக்கிறாங்க. அந்த ஜூரியில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. நான் அவங்கள தான் கேட்கறேன், கவர்மெண்ட்டை கேட்க முடியாது. நம்ம எந்த கவர்மெண்டே நான் கேட்கல. இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், அவங்க கொடுக்கற விருதுக்கு இல்ல அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இதுல அவங்க ஒரு ஜூரி ஒரு பெரிய டைரக்டரோட பொறுப்பில் விட்டுருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் பல பேர் இருப்பாங்க. அதுல மெஜாரிட்டியோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டு முடிவு பண்ணுவாங்க. பட் இது கேட்டகரைஸ் பண்றது எந்த விதத்துலங்கிறதா நமக்கு டவுட். இல்ல இப்போ எப்பொழுதுமே இந்த விருதுகள் கொடுக்கும் பொழுது இந்த நடிகர்களுக்கான ஆதரவு நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரியெல்லாம் விமர்சனங்கள் வைப்பாங்க. ஸோ அப்படி கூட இதுல சந்தேகப்பட வேண்டியதோ இல்ல ஒரு அரசு ரீதியா அதை குற்றச்சாட்டுறதோ தேவையற்றதுன்னு பாக்குறீங்க? இல்ல, எனக்கு அரசியல் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருக்கணும்னு விரும்புறேன். அதுல அரசியல் கலக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த எல்லா வகையான மக்களும் என் படத்தை பார்க்கணும், ரசிக்கணும். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் என்ன ரசிக்கிறது அதனால தான். இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை ஏதாவது அவங்கள சொல்லி அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதில்லை. மற்றவங்களுக்கு கொடுத்ததுக்கும் கொடுக்காததுக்கும் அவங்களுக்கு ஒரு காரணங்கள் இருக்கலாம். பட் நான் ஏன் மூலியமா எனக்கு பின்னாடி வர்ற ஆர்டிஸ்டுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் கேட்கற மாதிரி கேட்கற தைரியம் கூட இருக்காது. கேட்டாலும் என்ன இப்ப வந்தோடனே இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க பாருன்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு அந்த நடிகைகள் எல்லாமே இருக்கிறவங்க நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்க கேட்டு பாருங்க எதனாலே. அண்ட் என்னுடைய ரசிகர்கள் நிறைய பேர் மீடியால இருக்கிறவங்க அது ஏன் இப்படி ஆச்சு, அவங்களுடைய பல பேருடைய கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். அது எனக்கு ஒரு கிளியரான ஒரு விளக்கத்தை சொன்னா போதும். ஏதோ ஒரு பத்திரிகையில் இங்க வந்திருக்குதாமா சுரேஷ் கோபிக்கு அகைன்ஸ்டா நான் பேசியிருக்கேன் அப்படின்னு. அவர் ஒரு நடிகருக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் எம்பியா வந்திருக்காரு. இங்க இருந்து கமல் சார் எம்பியா போயிருக்காரு. அதெல்லாம் நமக்கு பெருமை தரக்கூட விஷயம். நம்ம ஊருக்கு அதுவும் ஒரு சினிமால இருந்து போயிருக்கும் போது எவ்வளவு பெருமையான விஷயம். அவங்கள போய் காம்ப்ளிகேட்டட் ஆக்கி அவங்களே இதை நுழைக்கணும். ஆனா அவர்தான் விசாரிக்கணும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கீங்க இல்லையா? அப்படியே அவரு நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையாக அங்க ஒரு சர்ச்சை வந்தால் நேச்சுரலி அவர் தான் கேட்பாங்க. சவுத்துக்காக ஒருவேளை கமல் சாரை கேட்கலாம், சவுத்துல இருந்து போற எல்லாரும் கேட்கலாம். சோ ஒரு வார்த்தை சொல்லலாம், எப்படி அதிகாரபூர்வமா கேட்க முடியாது. ஏன்னா அது ஜூரியினுடைய அதிகாரத்தில் உள்ள விஷயம். சோ நம்ம ஒரு சமாச்சாரத்தை நம்ம அங்க போய் இவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜூரி என்ன முடிவெடுக்கிறாங்களோ நாங்க அதுக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லியிருப்பாங்களே, சைன் போட்டிருப்பாங்களே. சோ யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த ஜூரி கிட்ட நான் என்னுடைய டவுட்டை கேட்கறேன், அவ்வளவு.